படம் எடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி பாதி ஃபுட்டேஜ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னா. நான் படம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமேல் கேட்டேன், என்னங்க பேசிகிட்டே இருக்காங்க, யாரும் லேடிஸே இல்லை, ஹீரோயினே கிடையாது படத்தில் அப்படின்னு. அவர் இல்லைங்க, நாங்கள் 5 பேர் தான், இது மட்டும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். இல்லைங்க, நாங்கள் சூதுன்னு ஒரு படம் எடுத்தோம். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க அந்த படம். அப்போ நலன்ட்ட எப்படி நலன் இந்த மாதிரி கேரக்டர் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து, இல்லை சார் அந்த படத்தில் வந்து பூராமே கான்மேன்ஸு, அவங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணை என்னால் வைக்க முடியல, அதனால் நான் பொண்ணே இல்லாமல் தான் கதை எழுதினேன். அதை கொண்டு போய் சுந்தர் சி சார்கிட்ட படிக்க கொடுத்தேன். ஏன்னா அப்போ அவர் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாவில் பொண்ணே இல்லாமல் படமா, அப்படிலாம் இருக்கவே கூடாது, எப்படியாவது நீ அதில் வந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னாரு. எனக்கு ஒரு வழி தெரியாமல் நாங்கள் அந்தமாதிரி கனவாக கொண்டு வந்தோம் அப்படின்னாரு. அதேமாதிரி நான் அவர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டு படம் எடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் படம் எடுங்க, ஆனால் அதை பார்க்க போகிற மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்கள், அது ஒரு காமன் பீப்புள். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பொழுதுபோக்கின் ஊடாக தான் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியுமே தவிர, நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து இது எந்த மாதிரியான அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து அவரோட எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவருக்கு, அவருக்கும் அவருடைய குழுவினர் இந்த படத்துக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச விஷயம் ஒன்று வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கான இந்த இது. ஏன்னா இனிமேல் இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமா சூழலில் இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு 1-2 வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவி குமார் ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, ஞானவேல் சார் சொல்கிறீங்க, தியாகராஜன் சார் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இன்னும் 2-3 வருஷங்களில் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க, வார்னர் பிரதர்ஸ், டிஸ்னி எடுக்கிறாங்க, மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமா சூழலும் அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண அன்றைக்கி நானும் ரஞ்சித்துன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுத்தால் என்ன செலவாகணும், அன்றைக்கி நாங்கள் அட்டகத்தி 2 கோடி ரூபா எடுத்தோம். இன்றைக்கி அட்டகத்தி எடுக்கணும்னா அதே குவாலிட்டியில் எடுக்கனாலே இன்றைக்கி 10 கோடி ரூபா இன்றைக்கி தேவைப்படுது. அப்போ ஒரு 10 கோடி ரூபாயை படத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இன்றைக்கி வந்து அதை ஓடிடியோ இல்லை தேட்டர்லையோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான வியாபார சூழல் இன்றைக்கி இல்லை. அப்போ 10 கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால் முடியுமா, தனியான ஒரு ப்ரொடியூசராக முடியுமானா இனிமேல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற தமிழ் இளம் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இனிமேல் க்ரௌட் ஃபண்டிங் மட்டும் தான் தமிழ் சினிமா சூழலில் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசரை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதேமாதிரி அதேமாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு கொஸ்டின் நான் வந்து இருந்துச்சு. நான் இன்றைக்கி இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வரப்போகுதுன்னு சொல்லும்போது நான் வந்து அவங்ககிட்டையும் அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா 365 நாள் டெய்லி 4 தடவை அதே அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது புதுசாக பேசுங்கன்னு. பட் ஆனால் அதே தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை இறைவன் நடுவில் இந்த படத்துக்கு ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.